வெல்கம் டு ஆர்டிஜே லைஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம சொத்து வரி வீட்டு வரி எப்படி நம்ம ஆன்லைனில் பே பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO Jobs. SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பர்ச்சேஸ் அண்ட் ஏர்ன் டு மந்த்லி சேலரி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் vptax.tnrd.tn.government.in இந்த வெப்சைட்டை இந்த லிங்க்கை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணலாம். இந்த லிங்க் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். சொத்து வரி, வீட்டு வரி இதெல்லாம் ஓகேங்களா. நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸ் போயிட்டு பே பண்ணுறதெல்லாம் கிடையாது. நம்ம ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. நான் ஆல்ரெடி பே பண்ணியிருந்தேன். எனக்கு அதனால் வரி விதிப்பு என்ன வந்து உங்கள் 724 கீழே கிடச்சிருச்சு ஓகேங்களா. நீங்கள் உங்கள் வரி விதிப்பு என்ன நீங்கள் உங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க. இல்லை ஆல்ரெடி லாஸ்ட்டாக பே பண்ணதில் அந்த ஸ்லிப்பில் அந்த நம்பர் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த நம்பரை எப்படி எடுக்கிறது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு உங்கள் நேம் வந்து டைப் பண்ணிக்கங்க. மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கங்க. மெயில் ஐடி, அடுத்தது மாவட்டத்தின் பெயர் எனக்கு எடுத்துகிட்டு வந்துச்சு ஆல்ரெடி. பிளாக்கு, ஊராட்சியின் பெயர், வரி வகை வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, வரி விதிப்பெண் வந்து எனக்கு ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்துச்சு. நான் ஆல்ரெடி பே பண்ணதுனால எடுத்துகிட்டு வந்துடுச்சு. இங்கே கீழே கேப்சா வந்து டைப் பண்ணிக்கங்க. கேப்சா டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக எடுத்துகிட்டு வந்துடுச்சு. எவ்வளோ டேக்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்துச்சு பாருங்கள். 28 ரூபா தாங்க டேக்ஸு. 2025 to 26 நம்ம அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம இதில் பே பண்ணிக்கலாம். இந்த வருஷம் பே பண்ணால் அடுத்து 2026 தான் இதே மாதத்தில் நம்ம பே பண்ணுவோம். நமக்கு 56 ரூபா வந்துருக்கு டேக்ஸு ஓகேங்களா. நம்ம டோர் நம்பரை வச்சு நம்ம அந்த வரி விதிப்பின் எடுக்கணும். அதை எப்படி எடுக்குன்றதை நான் அதுக்குன்னு தனி வீடியோ போடுறேன். சரி, ஓகே. நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். ஆன்லைன் மெத்தடில் வந்துட்டு பே பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். கீழே ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அக்ரி கொடுத்துருங்க. இதில் பேமெண்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூபிஐ ஆப்ஷன் இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது, டெபிட் கார்டு இருக்குது. நம்ம யூபிஐ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவோம். நம்மளோட யூபிஐ ஐடி ஓகே. இங்கே வந்துட்டு யூபிஐ ஐடி வந்து செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் ஃபோன்பேயில் போனீங்கன்னா அந்த யூபிஐ ஐடி எடுத்துக்கலாம். என்னோடய யூபிஐ ஐடி வந்து நான் கொடுத்துட்டேன். இன்வேலிட்னு வந்து நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வேறு ஒரு யூபிஐ ஐடி கொடுத்தோன்னே எனக்கு அமௌண்ட் ப்ராசஸிங் ஆக ஆரம்பிச்சிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. 5 நிமிஷம் நமக்கு டைம் சேரோடும். அதுக்குள்ள நம்ம பே பண்ணோம்னா நமக்கு ரெசிப்ட் வந்துடும்.
பாருங்க பேமெண்ட் அமௌண்ட் வந்துச்சு. பேமெண்ட் பண்ணிட்டேன். ப்ராசஸிங்கில் இருக்குது. ஒரு நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்துட்டு இந்த பேமெண்ட்டோட பிடிஎஃப் வந்துட்டு நமக்கு வந்துடும், சர்டிஃபிகேட்டு. நம்மளுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. ட்ரான்சாக்ஷன் ஓகே. நம்மங்க பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதான் நம்ம சொத்து வரி பே பண்ணணும்னா அந்த ஸ்லிப்பு இந்த மெத்தடில் தான் பண்ணணும். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நியூவாக பார்க்குறவங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்.